போகலன்னா தப்பா போயிடணும். அதுக்காக என்ன நம்ம நாளும் கோளும் நல்லா இல்லை தானே. கோளறுபதியை சொல்லிட்டு போனார். கோளறுபதியை முழுசும் பாடினார். இது நம்ம முருகனை கூட சொல்ற நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், கோள் என் செய்யும், கொடும் கூற்றென் செய்யும், குமரேசன் இருந்தாலும் சதங்கையும் தண்டையும் என் முன்னே தோன்றினேன் சொல்லியிருக்க. என்ன முருகன் அப்படியே தத்துவமா முன்னாடி தோன்றினா தான் நாடு ஒன்றும் பண்ணாது. அப்படித்தானே அதில் சொல்லுது. எப்ப தோன்றுவாரு? நாளைக்கே வந்துருவாரா? சொல்லி 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 நாக்கு தழும்பு அப்பதான் இறைவன் காட்சி கொடுப்பாரு. அப்புறமே வரமாட்டாங்க யாரும் இல்லையா? எடுத்தோடனே நீங்க நாள் என்ன செய்யும், வினைதான் என்ன செய்யும், கோல் என்ன செய்யும்னா வந்துருமா? அப்பா அதை பாடினார். பாடிட்டு போனாங்க. எல்லாம் மதுரைக்கு போன எல்லாம் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் இந்த மாதிரி செட்டல்ல இல்லை, ஓலக்கொட்டை சாதா கொட்டாய் தான். திடீர்னு ஒருத்தருக்கு தூக்கம் இல்லை, காற்று இல்லை, ஒன்றும் இல்லை. நல்ல எங்க நாட்டை குண்டா இருந்தாரு. நம்ம அப்படியே பார்த்தாரு, ஒரு வெளிச்சம் அடிச்சது. என்னன்னு பார்த்துட்டு ஐயோ தீ வச்சுட்டாங்கன்னாரு. எல்லாரும் வெளியே ஒடியாந்துட்டாங்க. அப்ப சொன்னார் தியான சம்பந்தர், நாள் என்ன நாள் சரியில்லைன்னு சொன்னார் நாவுக்கரசரு. நம்ம கோளறுபதியை சொல்லிட்டு போனோம்னா ஒன்றும் வராதுன்னு சொல்லி வந்தோம். அதனால் உடைமைகள் எரிந்தன, உயிர்கள் தப்பின. எதை கோளறுபதியை சொல்லிட்டு போனதுனால உடைமைகள் எரிந்தன, உயிர்கள் தப்பின. எல்லாம் துணிமணியில தீ பிடிச்சிட்டா துணிமணி எடுத்துக்கிட்டா இருப்பாங்க. அப்ப இந்த கோளறுபதியமும் பண்ணணும். நவகிரகம் தான் நம்மளுக்கு ஆதாரம். அப்ப நம்ம அதை சொல்லணும் இல்ல. இப்ப சனீஸ்வரன் முழுவதும் அவங்களுக்கு சொல்ல தெரியல, ஒருத்தரும் முடியல. ஓம் சம் சனீஸ்வராய் நமக்கு என்னங்க அதோட சூட்சமா தான். ஓம் சம் சனீஸ்வராய் நமக்குன்னா மொத்தத்துக்கு சனி பகவான் மந்திரத்தை சொன்னதாயிரம். இதுல இப்ப லலிதா பரமேஸ்வரர் இது யாரும் சொல்றதில்லை. லலிதா எல்லாராலையும் சொல்ல முடியல. அப்ப என்ன செய்யணும் தெரியுமா உங்களுக்கு? ஸ்ரீ மாத்திரே நமக்கு என்னமா ஸ்ரீ மாத்திரே நமக்குன்னா லலிதா சகரநாமம் சொன்ன பலன் கிடைக்கும். திருவாசகமே சொல்ல, திருவாசகத்துக்கு ஒருகார், ஒரு வாசகத்துக்கு ஒருகார் தான். அப்ப சிவசிவானாவும் சொல்லணும். நம்மகிட்ட என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம என்ன படிச்சாலும், எவ்வளவு தெரிஞ்சாலும், எத்தனை வருஷ அனுபவங்கள் வந்தாலும், ஜோதிடம்ங்கிறது முடிவெறாத ஒரு கலை. நான் இந்த ஆங்கிலம் எப்படி அப்பப்போ ஒவ்வொரு வார்த்தைகள் கூட்டிக்கிட்டு வருதோ அது மாதிரி ஜோதிடம் அப்பப்போ உங்களுக்கு உதிக்கும். அதுக்கு நம்ம நம்மளை நம்பி வர்றவங்கள காப்பாற்றுறதுக்காக நம்ம செய்யும் போது தரவா படிக்கணும். ஒரு ஜாதகத்தை எடுத்தோடனே உங்களை யார் நல்லா ஜோசியம் பார்க்குறவங்க ஒருத்தர் சொல்லுங்க. யாருன்னா உங்கள இந்த பக்கம் தான் பேச மாட்டேங்கிறாங்க, உங்க பக்கமாவது பேசுகிறேன். நல்லா ஜாதகம் பார்க்க தெரிஞ்சவங்க யாரு? மேடம் உங்களை தான் ரெக்கமெண்ட் பண்றாங்க எல்லாரும். சரி, அந்த அம்மா சொன்னதுக்காகவாது சொல்லுங்களேன். ஜாதகத்தை ஒரு ஜாதகத்தை எடுத்தோடனே எதை பார்ப்பீங்க? ராஜசக்கர் பார்ப்பீங்களா? நவாம்சம் பார்ப்பீங்களா? திரேகானம் பார்ப்பீங்களா? பாவகம் பார்ப்பீங்களா? சரி, ஒருத்தர் ஐயா நம்ம ஒருத்தர் பேசுறாரு, 10ஆம் பாவம் யாரு கை தட்டினாரு? அவர் தானே 10ஆம் பாவம் ஒருத்தர் பார்த்தாரு. 10ஆம் பாவத்தை பத்தியே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? நீங்க தானே 10ஆம் பாவம் எது? ராசியில 10ஆம் இடமா? 10ஆம் பாவம் ராசியில 10ஆம் இடத்தை சொன்னீங்களா? அதான் 10ஆம் பாவம். ராசி சக்கரத்தை வச்சுதான் நீங்க பேசுறீங்க. 10ஆம் பாவம்ங்கிறது தசமாம்சம். சோடசம் 16 சோடசத்துல தசமாம்சம் 10ஆம் பாவம். புத்திரத்தை பத்தி கேட்டா புத்திர பாவம் இருக்கு, தொழிலை பத்தி கேட்டா தொழில் பாவம் இருக்குது, கடத்தரத்தை பத்தி கேட்டா கடத்தர பாவம் இருக்குது, சகோதர அதெல்லாம் விட்டு வேறு ராஜினியே அத்தனை அடிச்சா. நல்லா தான் பேசுறான், நானும் தான் ரசிச்சேன். ஆனா பலன் நடக்கணுமில்ல. என்ன பர்பஸ்க்காக கேட்கிறாங்களோ அந்த கட்டத்தை இப்ப நீங்க ஜோதிடம் படிக்கிறீங்களா? அது அது என்ன தொழிலா? கலை. ஜோதிட கலை ஒரு கலை தானே. உங்க 10ஆம் பாவத்துல எந்த கிரகம் எங்க இருக்குன்னு சொல்லுவீங்களா? சொல்லலன்னா சொல்லிட்டா நீங்க என்ன கேட்டாலும் நான் தரேன், என்ன கேட்டாலும் தரேன். சொல்லலன்னா
நீங்க என்ன கொடுப்பீங்க? இனிமேலாவது ஒழுங்கா படிச்சுக்கிறேன்னு சொல்லணும் இல்லையா? நல்லா பேசுறீங்க எல்லாரும், அதுக்கு தான் கூட பேச விடுறது, எங்க அடிக்குதுன்னு பாக்குறதுக்காக. சொல்லுங்க உங்க 10ஆம் பாவத்தை. முதல்ல நான் என்ன கேட்கிறேன்னு தெரிஞ்சுக்கணும். உங்க 10ஆம் பாவத்தை சொல்லுங்க. இது எதுல சொல்றீங்க? ராசியில சொல்றீங்க. நான் கேட்கறது 10ஆம் பாவம். தசாம்சம் தெரியாது. அப்புறம் தொழிலுக்கு தசாம்சமா இந்த 10ஆம் பாவமா? ஏன்டா நீங்க உங்களை தப்பா சொல்ல, நீங்க சொன்னீங்க நானும் கேட்டுக்கிட்டேன். அதையே கேட்டுக்கிட்டு போய் அவங்களும் சொல்லுவாங்கல்ல எல்லாருக்கும். 16 சோடச சக்கரம் இருக்கா இல்லையா? என்ன கேள்வி கேட்கறாங்க அதுக்குன்னு அந்த சக்கரம் இருக்கு. நீங்க ராசியில 10ஆம் பாவத்தை வச்சுக்கிட்டே பேசுறா எப்படி முன்னேறது? தசாம்சத்தை பார்க்கணும். தொழிலை பத்தி கேட்டா தசாம்சத்துல கிரகங்கள் எங்க இருக்குது. இப்ப பாவகத்துல லக்னம் மாறவே மாறாது, ஆனா பிளானட் மாறும், மாறாமையும் போகும். அப்ப ஆதி மத்தி அந்தி. அப்ப உங்க லக்னத்தினுடைய ஆதியும் மத்தியும் அந்தியும் உள்ள பாகை கலைவுகளை தெரியுமா? தெரியுமா? ஆதி மத்தி அந்தி பாக கலைவுகளை தெரியுமா? மூணு பாகம் இருக்கு இல்லையா? ஆதி மத்தி அந்தின்னு. அப்ப இன்னும் படிக்கணும், நிறைய படிக்கணும். அப்படி அல்ல, அப்படி சொல்லவே கூடாது. படிங்க. நீங்க எவ்வளவு படிச்சாலும் கூட நம்ம கடியர் போடுற மாநாடுகளுக்கு வரும்போது கிடைக்கிற விஷயம் உங்க படிப்புல கிடைக்காது. இல்ல நல்லா பேசுறீங்க, கட்டி பேச்சு நல்லாவே பேசுறீங்க, ஆனா ஒரே பத்த பிடிச்சுக்கிட்டே பேசுறீங்க. என்னடா இவர் வேற எதையும் விடவே தொடவே மாட்டேங்கிறாருன்னு பார்த்தேன். 16 சக்கரம் இருக்குது, வரிசையா நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. எதுக்காக சொல்றேன்னா, நம்மள காசு கொடுத்து படிக்க சொல்றாங்க. உங்ககிட்ட ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வர்றாரு, எவ்வளவோ நீங்க கேட்கறீங்க, கொடுக்குறாரு. 2 நாள் கழிச்சு வாங்க. என்னங்க, அந்த 2 நாள் ஆராய்ச்சி பண்ணிட்டு அப்புறம் சொல்லுங்க. உடனே ஏன் சொல்றீங்க? அப்பதான் நம்ம முன்னேறி வருவோம். ஜோதிட தொழில் எல்லாராலையும் செய்ய முடியாதது, எல்லாரும் தொடவும் முடியாதது இல்லையா? அது எந்த இடத்துல எந்த கிரகத்தை எப்படி அசைச்சோம்னா வேலை செய்யும். ஒரு கிரகம் ஒரு கிரகத்தோட இருக்கிறத எப்படி போட்டா வேலை செய்யும்? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாமா? ஒரு கிரகங்களை எந்த கிரகத்தோட எப்படி நம்ம இணைக்கலாம்னு பார்ப்போம். விவேகானந்தர் சிகாகோ போனார், தெரியுமா எல்லாருக்கும்? விவேகானந்தர் சிகாகோ போனார். சிகாகோ போய் என்ன பண்ணார்? இந்த போர்டுல மாணவர்களுக்கு ஆன்மீக சொற்பொழிவாற்ற போறார். மாணவர்களுக்கு எழுதி போட்டிருந்தாங்க, காட் இஸ் நோ வேர் அப்படின்னு எழுதி போட்டிருந்தாங்க. இவர் பேசாம போய் அந்த டபிள்யூ வந்துட்டு ஓ கிட்ட மாத்தினார், காட் இஸ் நவ் ஹியர். என்ன பக்கத்தில் அந்த டபிள்யூவை நவுத்தி போட்டோன்னே காட் இஸ் நவ் ஹியர், கடவுள் இங்கே இருக்கிறார்னு. ஆனா அந்த டபிள்யூ அந்த பக்கம் நவுத்திக்கிட்டா காட் இஸ் நோ வேர். இப்போ ஒரு இடத்தோட அசைவுல பொருள் மாறிடும் இல்லையா? அப்ப கிரகம் எடுத்தோட போடுறீங்க இல்லையா? கிரகத்தை கட்டத்தில் அடைக்கிற போது நேரா போடுவீங்களாமா சூரியன்? எப்படி போடுவீங்க? லக்னம் போடுவீங்க. உங்களை தான் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணாங்க இல்லையா? லக்னம் போடுவீங்க இல்லையா? அப்புறம் எதை போடுவீங்க? பார்க்கலாம். ஜாதகம் எழுதுறதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. லக்னம் போடுவோம், அடுத்தது யாரை போடுவோம்? எப்படி போடுவோம்? நீங்க என்ன லக்னம்? கடகமா? சரி, கடக லக்னம். அடுத்த கிரகம் சூரியன் இல்லையா? இப்ப வரிசையா எப்படி கிரகம் போடுவீங்க? புதன் சந்திரன் செவ்வாய், புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு அப்படியா? எடுத்தோடனே நம்ம ஆர்டரா தான் போடணும் கிரகத்தை. ஒரு சிலர் சூரியனை கீழே போடுவாங்க, சுக்கரனை மேலே போடுவாங்க. இந்த கட்டத்துக்குள்ள யார் யாருக்குள்ள கட்டுப்படணும்? அப்ப என்ன செய்யணும்?
அடுத்த கிரகம் அங்க 2 கிரகம் இருக்குதுன்னு வச்சுங்க. இருக்கா ஜாதகத்தில் எங்கேயாவது 2 கிரகம் எங்க இருக்குது? என்னென்ன கிரகம் இருக்குது? கேது, சூரியன், சுக்கரன், மொத்த பேரை கூப்பிட்டு மிதனத்திலே உட்கார வச்சுக்கிட்டீங்க. ஆர்டரா எழுதணும். அது எப்ப எழுதும் போது நம்ம எழுதும் போது ஆர்டரா தான் எழுதணும். அப்ப எடுத்த உடனே நீங்க எதை எழுதுனீங்க? கடகுல கிடதான் நீங்க. இப்ப நான் கேட்டதுக்கு எந்த கிரக கூட்டு கிரகம்னா எந்த வீட்டுல சொன்னீங்க? மிதுனத்தலை, மீனத்தலை. கடகத்துக்கு மீனத்தலை. அது என்ன வீடு? பாக்கிய வீடு இல்லையா? அப்ப முதல்ல யோகத்தை சொல்லியே, யோகத்தை தாண்டி தானே பாக்கியம் வரும். அப்ப நம்ம எழுதும் போது முதல் ஜாதகத்தில் யோகத்தை எழுதணும், அப்புறம் பாக்கியத்துக்கு வரணும் இல்லையா? அப்புறம் எங்க வரணும்? நாளேலுக்கு வரணும். 6, 8, 12 எடுத்தோடனே எழுதக்கூடாது. அதே மாதிரி எடுத்தோடனே நீச்ச கிரகம், இப்ப சூரியன் நீச்சமா இருந்தா எடுத்தோடனே சூரியனை போடக்கூடாது. எழுதும் போதே அந்த கிரகம் வேலை செய்யணும் இல்லைங்களா? நம்ம ஜோதிடம் எப்படின்னா உப்பு மாதிரி, கொஞ்சம் கூட போனா யூஸ் ஆகாது, கம்மியா போனா ருசி இருக்காது. அப்ப நம்ம கணிப்பு எப்படி இருக்கணும்? நீங்க சாப்பாட்டுக்கு உப்பு எப்படி போடுறீங்களோ அப்படி இருக்கணும் ஜோதிடத்துடைய பலனும். அதனால கடகலக்கட நல்ல லக்கணம் தான் இல்லையா? நல்ல லக்கணம் தான். உங்களுக்கு கல்யாணத்துக்கு பிறகு நல்லா தான் இருக்கீங்கல்ல? ஆனா அவரையும் நல்லா பார்த்துக்கிறீங்களா?